ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கன்சம்ஷன் காஸ்ட். அதாவது நம்ம வீட்டில் வந்து மின்சார கட்டணம் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து வெளியாகிட்டுருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வந்த கரண்ட் பில் பார்த்திங்கன்னா ஒரு 500 வந்துட்டு இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து 1500 வருது, 2000 வருது அப்படின்னு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ எதனால் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து தாவேகா கவர்மெண்ட், அதாவது டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 100 யூனிட் ஃப்ரீயும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து நமக்கு இந்த பவர் கன்சம்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி, கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எதனால், எப்படி வந்து அதிகமாகிருக்கா இல்லை வந்து உண்மையாலுமே குறைவாயிருக்கா அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே வந்து நீங்கள் 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து நமக்கு கரண்ட் பில்லில் மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. ஏதாவது என்னென்னா, நீங்கள் 500 யூனிட்டுக்கு உள்ளே மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கரண்ட் கன்சம்ஷன் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் 300 யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 300 யூனிட் வந்து இந்த மாதமும் இந்த 2 மாதத்துக்கு சேர்த்து 300 யூனிட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாதமும் 300 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. இந்த டைமும் வந்து 300 யூனிட் தான் சேம் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கரண்ட் பில் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ இதுவே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 300 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து 400 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து அதிகமாக தான் செய்யும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போது நம்ம ரெண்டுமே வந்து ஈவனான ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 499 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்க, அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மின்சார பயன்பாடு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 499 யூனிட்னு போட்டிருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலுகை தொகை வந்து ஒரு 84 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 990 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1564 ரூபா வந்திருக்கு. ஸ்பிட்டப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ. இது வந்து போன கவர்மெண்ட்லேயும் சரி, இந்த கவர்மெண்ட்லேயும் சரி ஃப்ரீ தான். இந்த இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 35 பைசாவாக இருந்தது போன கவர்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட்லேருந்து 400 யூனிட்டுக்கு வரைக்கும் 4 ரூபா 7 பைசா. இது வந்து 940 ரூபா. அடுத்தது 400லேருந்து 401லேருந்து 499க்கு வந்து 6 ரூபா 30 பைசா. இதுக்கு வந்து 623 ரூபா. ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து 1563 ரூபா பில்லு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே 499 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் பில்லு வரும். நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரான்னு என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபைன் அமௌண்ட் இருக்கலாம், லேட் ஃபீயை நீங்கள் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து அமௌண்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆட் ஆயிரும். அதெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் வராது. ஸோ இது வந்து பொதுவானவங்களுக்கு மட்டும் வரும். இப்போது இதுவே வந்து நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்லாப் ரேட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 100லேருந்து 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ இருக்குல்லங்க, அந்த ஃப்ரீ கரண்ட் வந்து நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம போன கவர்மெண்ட்டில் 2 ரூபா 35 பைசா யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 4 ரூபா 70 பைசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் பில்லு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 470 ரூபா இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போது எக்ஸாக்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக வந்து 235 ரூபா வந்து ஒவ்வொரு கரண்ட் பில்லையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து மேட்டரை தவிர மற்ற எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 501 யூனிட் வந்து போட்டிருக்கேன். இப்போ 501 யூனிட்டுங்கிறப்ப சலுகை தொகை ஒரு 110 ரூபா. எனக்கு வந்து சப்சிடி எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள், 495 குறைஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ இருந்தது, 990 ரூபா எனக்கு சப்சிடி கொடுத்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெறும் 495 ரூபா தான் சப்சிடி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 990 ரூபா எனக்கு சப்சிடி வந்ததை நான் இப்போ என்ன இருக்குது, எனக்கு 495 ரூபா தான் சப்சிடி இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 495 என்ன பண்ணணும், நான் தான் வந்து பே பண்ண வேண்டியது வருது. அதனால தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, 2048 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அங்கே வந்து ஒரு யூனிட் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு மாற்றம். இங்கே வந்து 499
549, இங்கே 501. ஆனால் கரண்ட் பில் இங்கே 1563, இங்கே எவ்வளோ ஆகுது 2048 வருது. அப்போ அந்த 945 ரூபா நான் என்ன பண்ணுறேன், 995 ரூபா என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ண வேண்டியது சுச்சுவேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லாப் ரேட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் 101 to 400 வரைக்கும் வந்து 4 ரூபா 70 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முந்தைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, 101லேருந்து 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 35 பைசா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா 70 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 235 ரூபாயும் இது 470 ரூபா, இந்த 100 யூனிட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 235 ரூபா தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ போன ஆட்சியில் நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 235 ரூபா வந்து நமக்கு கம்மியாக வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 235 ரூபா அதிகமாக வருது. இவ்வளோ தான் வந்து வித்தியாசமாக தவிர அவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு 200 ரூபா வந்துட்டு இருந்த இடத்துல எனக்கு வந்து 1000 ரூபா வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டான இது கிடையாது. அதுக்காக வந்து அவங்க வந்துருச்சு, அது வந்து நான் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க ஒரு வேளை வந்து அதிகமான மின் கட்டணத்தை வந்து அதிகமான மின் உபயோகம் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து மீட்டரில் ஏதாவது பிரச்சனை இருந்து தவறாக வந்து கணக்கீடுகள் வந்து நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறத தவிர மற்றபடி வந்து அங்கே கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ புதுசாக கிரியேட் ஆகலை. ஸோ கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போது இதுக்கு முன்னாடி வந்து 1000 யூனிட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல. இப்போவும் அதே 1000 யூனிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்து போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு 235 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து கால்குலேட்டிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது. மற்றபடி வந்து உங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்க, ஏதாவது ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது இப்போ மீட்டர் மாற்றிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. கரண்ட் பில்லில் இவ்வளோ தான் வந்து வரும். ஸோ இது ஒரு தெளிவான தகவலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.